Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. இல்ல எதிர்க்கட்சி தலைவர் ஆளுநர் உரையை சுட்டிக்காட்டி இதெல்லாம் நடந்தது சட்டம் ஒழுங்குல ரொம்ப பின்தங்கி இருக்காங்க, கொலை நகரமாக இருக்கிறது, மாநிலத்துக்கு வர வேண்டிய முதலீடு 4வது இடத்துல இருந்தது, ரேங்கிங் எனக்கு எம்எஸ்எம்இல 6வது இடத்துக்கு போயிருக்கோம் அப்படின்னு ஆளுநர் சொன்னதை சார். எம்எஸ்எம்இல அன்னைக்கும் 3வது இடம் தான், இன்னைக்கும் 3வது இடம். அது எங்க உத்தரப்பிரதேசம், அடுத்து இன்னொரு மாநிலம், 3வது தமிழ்நாடு. அப்புறம் எங்க நாங்க பின்தங்கி இருக்கிறோம்? அதனால பின்தங்கிட்டாங்க தமிழ்நாடுன்னு சொல்றது தவறு. அவங்க ஆட்சியில் 2வது இடத்துல இருந்தாங்களா? அப்ப நாங்க 3க்கு வந்திருக்கோமா? அப்பதான் அதை சொல்லணுமே தவிர, எம்எஸ்எம்இயை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 3வது இடத்துல தான் இந்தியாவில் இருக்கிறோம். அதை பொறுத்த வரைக்கும் பல உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள்லாம் கூட இருக்காங்க. ஆனா அங்க எப்படி நடக்கிறது என்பதெல்லாம் நாங்க விமர்சிக்க விரும்பவில்லை மற்றொரு அரசு. எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்துல இருக்கமே தவிர பின்தங்கி விடவில்லை. ஆளுநர் சொல்றது போல ஏதோ ஒண்ணுமே இல்ல, ஜீரோ அப்படிங்கிற போலாம் கிடையாது. இதில் நாங்கள் முன்னேறித்தான் இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து கோயிலை பத்தி பேசியிருக்காங்க. கோயிலுக்கு அறங்காவலர்லாம் நியமிக்கவில்லை, கோயிலெல்லாம் சும்மா கிடக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 31,163 ஆலயங்கள் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் வருகின்றன. அவற்றில் 17,873க்கு எந்த விதமான அப்ளிகேஷனுமே வரல. சின்ன சின்ன கோயில்கள் எதுக்குமே வரல. அடுத்ததாக 1,556 கோயில்களுக்கு நீதிமன்றத்திலே வழக்குகள் இருக்கின்றன. எனவே 3,290 கோயில்களுக்கு மட்டுமே ஈஓக்கள் இருக்கிறார்கள். மற்ற ஆலயங்களுக்கெல்லாம் அன்றைக்கு டிரஸ்டிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். டிரஸ்டிகள் இன்றைக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். 20,000 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டு தற்கொலை செஞ்சிருக்கிறாங்க தமிழகத்தில். சார், தற்கொலைக்கு என்ன பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. அரசாங்கம் அதுக்கு பொறுப்பல்ல என்ன. ஆனா அவங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டிருந்தால் நிச்சயமாக அரசு செய்திருக்கும். தற்கொலைக்கு அரசு காரணமாக இருக்கவே முடியாது. பல்வேறு காரணங்களுக்காக தற்கொலை 20,000 என்கின்ற எண்ணிக்கையை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த எண்ணிக்கையை சரிபார்த்து சொல்வோம். சார், ஸ்ரீரங்கம் கோவிலுக்கே அறங்காவலர் இன்னும் நியமிக்கப்படலை. ஆட்சி இப்போ இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கு, 4 மாதங்கள் தான் இருக்கு. பெரிய கோவிலுங்கிறப்ப ஸ்ரீரங்கம் கோவிலுக்கே ஒன்றும் அறங்காவலர் நியமிக்கல. அது ஒன்று. எதிர்கட்சி தலைவர் சொல்றப்ப சூப்பர் முதல்வர்னு கனவு கண்டு கொண்டிருக்கிறாருன்னு சொல்றாரு. இது ரெண்டுத்துக்கும் அதாவது ஸ்ரீரங்கம் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று கோர்ட்டு கேஸில் இருக்கணும், அதாவது அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருக்கணும். அது என்ன என்பதை நான் அறநிலையத்துறையிலிருந்து கேட்டு சொல்லுகின்றேன். சூப்பர் முதல்வர் என்பது அதாவது சூப்பர்மேன், எல்லாவற்றிலும் வல்லவன் தான் ஒரு சூப்பர்மேன். எனவே எல்லாவற்றிலும் வல்லமை படைத்தவராக எங்களுடைய முதலமைச்சர் இருக்கிறார். அவரை நாங்கள் சூப்பர் முதலமைச்சர் என்று சொல்லுவதிலே தவறே கிடையாது. தமிழகத்தை இன்றைக்கு வளர்ச்சி பாதையிலே இந்த 5 ஆண்டு காலத்திலே கொண்டு வந்திருக்கின்றோம். தமிழகம் இந்த 5 ஆண்டு காலத்திலே முன்னேறி இருக்கிறது. எந்த தொழில் இன்றைக்கு விவசாயமா, இன்றைக்கு நெல் கொள்முதலிலே பல லட்சம் டன் முதலிடத்துக்கு வந்திருக்கின்றோம். அதை போல தொழில் உற்பத்தியிலே பல மடங்கு உற்பத்தியை அதிகரித்திருக்கின்றோம். வெளிநாட்டு முதலீடுகளை ஈட்டிருக்கின்றோம். 11.69% பொருளாதார வளர்ச்சியை எட்டி இருக்கின்றோம். இன்றைக்கு எங்களால் பல்வேறு திட்டங்கள், மகளிர் உரிமை தொகையை இன்றைக்கு முழுமையாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். டெல்லியில தேர்தலுக்கு அறிவிச்சிட்டு குறைச்சிக்கிட்டே வந்துட்டாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் தயங்குறாங்க. ஆனா முழுமையாக கொடுத்து கொண்டு உயர்த்தி கொடுத்திருக்கிற மாநிலம் 1,15,00,000 1,30,00,000 உயர்த்தி கொடுத்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.